Hi friends, welcome to the channel Golden Points for TNPSC. நாம இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஒரு கரைசலோட pH மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pH க்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா pH - log 10 H+ அதான் ஃபார்முலா. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா 0.01 m HNO3 கரைசலின் pH மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு pH வேல்யூ. ஓகேவா? இப்போ 0.01 அப்படிங்கிற புள்ளிக்கு அப்புறம் நமக்கு 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ pH வேல்யூ வந்து 2. சப்போஸ் 10⁻³ அப்படின்னா நம்ம 0.001 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ 10⁻³ அப்படின்னா 0.001 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது. அப்போ pH வேல்யூ வந்து 3. ஓகேவா? இதுதான் வந்து ஷார்ட்கட். சப்போஸ் இது வந்து அமிலமாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த pH வேல்யூ 0க்கு அப்புறம் என்ன ஸ்தானம் இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதுவோம். சப்போஸ் காரமாக இருந்ததுன்னா CaOH அப்படின்னா இது வந்து ஹைட்ராக்சைடு அயனி. அதனால் இதுக்கு நம்ம pH வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம POHன்னு எடுத்துக்குவோம். இப்போ புள்ளிக்கப்புறம் 2 ஸ்தானம் இருக்குன்னா அது POH வேல்யூ = 2ன்னு எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு pH அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 14 வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ 0 to 14 இருக்கும். இப்போ டோட்டலாக 14 வேல்யூஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த 2 வந்து இந்த 14லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ தான் நமக்கு pH வேல்யூ. ஓகேவா? இப்போ 14 - 2 = 12. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடோட pH மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. அந்த 14லேருந்து ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து 14லேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். சப்போஸ் அப்படியே அமிலம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த என்ன புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்குவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 0.001 m சரி உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் pH மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 3 ஸ்தானம் இருக்குது. அதனால் pH வேல்யூ வந்து 3. ஓகேவா? அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 10⁻⁻4 மோல் NaOH கரைசல் உள்ள pH மதிப்பு. NaOHன்னா அது வந்து ஹைட்ராக்சைடு அயனி. அதனால் நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து POH எடுத்துவோம். POH வேல்யூ = 4. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் 14லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 14 - 4 பண்ணும்போது நமக்கு 10 வரும். அதுதான் வந்து pH வேல்யூ. ஓகேவா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.